நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா எஸ்கார்டு டிக்மேக்ஸோட வால் பிளாக். இது வந்து ஹைட்ராலிக், சரிங்களா? ஹைட்ராலிக் ஸ்ட்ரெயினரு. பேக் வால் பிளாக் கிட்ட இருக்கும், டேங்கில் ஒன்று ஸ்ட்ரெயினர் இருக்கும். சரி, இது ஃபில்ட்ரு டைப்பு, சரிங்களா? ஸோ இப்போ வால் பிளாக்கோட ஒரு டிப்பரோட ஸ்பூல் ஓரிங்லாம் நான் மாற்ற போகிறேன் இப்போது. ஸோ உங்களுக்கு தெரியும், நான் கழட்டி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டு அது உள்ள ஓரிங் தேஞ்சிருக்கா, இந்த 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 ஸ்பூலும் இந்த ஸ்பூலும் ஆயில் அதிகமாக லீக் ஆகுது. ஸோ இதை கழட்டி மாற்ற போகிறேன் நான். ஸோ இது எஸ்கார்டு வண்டி. ஸோ இந்த வால் பிளாக்கை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன், சரிங்களா? நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கப்பு தான் கீழே இருக்கிற கப்பு. ஸோ இந்த கப்பையும் நம்ம கழட்டிடலாம். 5 mm தான் இது. ஸோ நான் லூஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு பார்த்து தெரியும். 5 mm அலங்கி போட்டு நீங்கள் இதை கழட்டிடலாம். ஸோ இந்த கப்பு இதை கழட்டுறேன் இப்போது, உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சுக்கிங்க. ஸோ கப்பு எடுத்துட்டேன் நான். ஸோ கீழே, அதாவது ஸ்ப்ரிங்கோட கீழே பகுதி, அதாவது ஸ்பூலோட கீழே பகுதி இந்த கப்பு இருக்கும். ஸோ ஜேசிபியில் இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். 5 mm அலங்கி போட்டு 3 அலங்கி ஸ்க்ரூ தான் இருந்தது, நம்ம கழட்டியாச்சு. ஸோ மேலே எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துடலாம், சரிங்களா? அவ்வளோதான் ஸ்பூலு. இப்போ வந்து இதை பிடிச்சி இழுத்தோம்னாவே கீழே வந்துடும், வேறு எதையும் பிடிச்சி நம்ம கழட்டவே தேவையில்ல, சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நான் கழட்டிட்டு காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பூலை நம்ம எடுத்துட்டேன் நான். அதாவது பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே பிடிச்சி இழுத்தாலே வந்துடும், வேறு ஒன்றும் கிடையாது, சரிங்களா? இப்படி இருக்கும் உள்ள, அப்படியே பிடிச்சி இழுத்துக்க வேண்டியதான். ஸ்ப்ரிங்கு, ஓரிங்கு எல்லாத்தையும் செக் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க எவ்வளோ டஸ்ட்டு வருது உள்ளேருந்து, உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் எதுவாக இருந்தாலும். ஸோ இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். ஆயில் தாறுமாறாக ஒழுவோம், அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வைக்கிறது. ஸோ இது நேராக வலிஞ்சு கீழே வந்துடும், சரிங்களா? மறக்காமல் பார்த்துடலாம் எல்லாத்தையும். அவ்வளோதான், எடுத்துருவோம். இதுதான் வந்து டிக்மேக்ஸ், அதாவது எஸ்கார்டோட ஸ்பூலு, சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரே ஓரிங் தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கழட்டிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல டார்க் கோடாக தெரியும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு பண்ணிட்டு கீரல், இந்த மாதிரி கீரலாக தெரிஞ்சதுனாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல ஓரிங் போட்டாலும் நிற்காது. இதை வந்து பாலிஷ் பண்ணணும், கோட்டிங் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இதை வந்து ரெடி பண்ணிட்டு போடணும். ஸோ அதே போல் அந்த ஓரிங்லாம் மேலே இருக்கக்கூடாது. பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் நான். அப்படியே லைன் பாருங்கள் வீடியோவில், அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். இதை கழட்டிட்டேன். இதுக்குள்ளே இங்கே ஒரு ஓரிங் இருக்குது, ரவுண்ட் ஓரிங் பிளாக் கலரில். ஸோ உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஓரிங் வந்து மேலே இருக்கக்கூடாது. ஸோ இது பிதுக்கிட்டு வெளியே வந்திருக்கு, அதனால் ஆயில் லீக் ஆகும். ஸோ நம்ம ஓவராலாக எல்லாத்தையுமே மாற்றி தான் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து நிற்கும். ஸோ இதே போல் எது தேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்ம. ஸோ இது ஃபுல்லாக தேஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ஃப்ரண்ட்டில் கோடு அந்த ஓரிங் நிற்கிற இடத்துல இதை நம்ம ஸ்பூல் மாற்றி தான் ஆகணும், அப்படி இல்லைனாக்கா கோட்டிங் பண்ணணும், சரிங்களா? மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அடுத்தது மாற்றுறத ஒரு வீடியோவில் போடுறேன், பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹைட்ராலிக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து இப்போ ஸ்பூல் ஓரிங் கிட்டு ஃபுல்லாக மாற்ற போகிறேன் நான். ஸோ இது என்ன வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கார்டு, நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ எல்லாமே மேலே எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன், கீழே வந்து ஒவ்வொரு ஸ்பூலாக கழட்டிகிட்டு இருக்கேன், சரிங்களா? இப்போ அப்படியே ஒன்றும் இல்லை, அதை பிடிச்சி கீழே இருக்க அந்த 4 கப்போட அலங்கி ஸ்க்ரூவும் 5 mm போட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ ஸ்பூல் அந்த ஸ்ப்ரிங்கை பிடிச்சி இழுத்திங்கனாவே வந்துடும் அந்த பிளேட்டோட, சரிங்களா? நான் இப்படி இழுத்து கழட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த ஓரிங் தான் மாற்ற போகிறேன் நம்ம. இந்த ஓரிங் இது எல்லாத்தையும் தான் மாற்ற போகிறேன், அது எல்லாத்தையும், டாப்பில் ஃப்ரண்ட்டில் எல்லாத்தையும். ஸோ ஆயில் இது இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த ஆயில் இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், தண்ணி பப்புள்ஸ் தெரியுதா உங்களுக்கு? வருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வருங்க, தெரியும் பாருங்கள். இதோ பாருங்கள், தீ காட்டுறேன் பாருங்கள். இதோ பாருங்கள், வாட்டர் பபுள்ஸ் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், தண்ணி கலந்துருக்கு ஹைட்ராலிக் ஆயிலில். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா சேராக மாறிடும்,
சரிங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஓரிங் எல்லாத்தையும் இந்த ஓரிங்கை பாருங்கள், டர்பலன் டேப் சுற்றி போட்டிருக்காங்க, ஓரிங்லாம் கிடைக்காம. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நீங்கள், சரிங்களா? நான் புது ஓரிங் தான் எல்லாத்தையும் மாட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா டிக்மேக்ஸ், அதாவது எஸ்கார்ட் ஜேசிபியோட பேக் வால் பிளாக்கோட ஸ்பூலு, அதாவது ஃப்ரண்ட் வால் பிளாக்கோ ஸ்பூலு, ஸோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஓரிங் வந்து மாட்ட போகிறேன். இந்த கப்பை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு, மஸ்ட்டு வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிடணும். எல்லா ஓரிங்கையும் வந்து மாற்ற போகிறேன். ஸோ ஒன்றுமே கிடையாது. இதான் வந்து அந்த அன்லோடர் வாலோட, இது வந்து எலக்ட்ரிக்கலில் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டாப்பில் வந்து ஒரு டம்மி இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ எப்போயுமே இதை பண்ணணுன்னா இந்த 2 ஓரிங் நீங்கள் மாற்றாம விடவே கூடாது. இது 2 நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் அந்த ஸ்பூல் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி லைக் பண்ணுங்கள், சரிங்களா? இதுதான் வந்து ஃப்ரண்ட் லோடரோட வால் பிளாக்கோடது. ஸோ மற்ற எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது, சரிங்களா? இது பாருங்கள், அன்லோடர் வால்வு, அதாவது அந்த கீழே டம்ப் வால்வுன்னு சொல்லும் பார்த்தீங்களா, அதுதான். அதுக்குள்ளே பாருங்கள் ஒரு ஸ்பூல் இருக்குது. ஸோ அந்த ஸ்பூலை வெளியே எடுத்துட்டோம்னா அதில் எந்த ஒரு ஓரிங்கும் இருக்காது, ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு டம்மி இருக்கும், அவ்வளோதான். ஸோ கீழே அந்த டம்ப் வால்வை கழட்டிட்டு அந்த அன்லோடர் வால்வுன்னு சொல்லுவோம் பார்த்தியா, அதுக்குள்ளே இருக்குது அந்த 2 ஓரிங் தான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் இப்போ காட்டுறேன். ஸோ இப்போ வந்து வால் பிளாக்கில் அந்த மேலே டாப் சைடு பாட்டம் சைடு ஓரிங்கை நம்ம போட்டு விட்டுறலாம், சரிங்களா? ஸோ இந்த கருப்பு கலர் ஓரிங்கை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு வாசர் ஒன்று வரும், காப்பர் வாசர் மாதிரி. ஸோ பாருங்கள், வீடியோ தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். இது ஒரு கையில் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. இப்போ நைட் ஆகிடுச்சி, சரிங்களா? வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து ஒரு மாதிரி கிளாரிஃபை ஆகும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் எப்பயுமே. ஒவ்வொரு ஓரிங்கும் நம்ம அசம்பிள் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மேலே வாசர், காப்பர் வாசரை ஃபுல்லாக போட்டுடணும். இந்த ஓரிங் வந்து கரெக்டாக உட்காரல அப்படின்னாக்கா ஆயில் வெளியே அதிகமாக லீக் ஆகும் ப்ரெஷரில், சரிங்களா? நம்ம இப்போ பண்ணுறது வந்து டாப் சைடு. அடுத்து வந்து பாட்டம் சைடு இதே போல் ஒரு ஓரிங் வந்து, அதாவது பாடியிலே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓரிங்கை போட்டுட்டு அப்புறமா ஸ்பூலை உள்ளே ஃபிட் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸி, வந்து ஓரிங்கும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் ஸ்பூலில் மாட்டினீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உள்ளே உங்களால் தள்ள முடியாது அதுக்கு. ஸோ நம்ம வந்து 6 ஹோல்ஸ்லேயும் போட்டுடலாம். போட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த டாப் லைட்டு, அடுத்து மேலே வந்து ஒரு கப்பு, அதுக்கப்புறம் ஸ்பூலு, அதுக்கு ஸ்பூலுக்கு மேலே அப்புறம் லிவரோட லிங்க் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுட்டு நம்ம போல்ட்டை போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான். ஸோ இந்த பால் ஜாயிண்ட் லிங்க் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பால் ஜாயிண்டில் ஷேக் இல்லாமல் இருக்கணும், அது வந்து வெரி மஸ்ட்டு. இப்போ வந்து நான் வந்து அந்த கப்பு வைக்கணும். இப்போது கப்புக்கு முன்னாடி என்ன வைக்கணும் அப்படின்னாக்கா, இப்போ நான் வந்து ஹோல்ஸு கரெக்டாக வச்சு பார்க்குறேன் அதில் இடிக்குதா இல்லையான்னு சொல்லிவிட்டு. இந்த ஓரிங் மேலே ஒரு வாசர் பிளேட் வரும், அந்த பிளேட் வாசர் போட்டு, ஸோ இதுக்குள்ளே ஒரு ஓரிங் வரும். இந்த மேலே இந்த டஸ்ட்டு கப்புன்னு சொல்லுவாங்க இதை, இதுக்கு மேலே டஸ்ட்டு ஓரிங் ஒன்று வரும். ஸோ 2 ஸ்க்ரூவும் தாண்டி போட்டு விட்டுறலாம் நம்ம, அவ்வளோதான், சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். நான் இப்போ அந்த கப்பு எடுத்து முடிச்சுட்டு அடுத்து வந்து இந்த வாசர் எடுப்பேன். இந்த வாசர் தான். இதுக்கு மேலே ஒரு சேம்பர் ஒன்று இருக்கும், அந்த சேம்பர் மேலே பக்கமாக வர மாதிரி நீங்கள் போகணும். சேம்பர்னால் ஒரு ஃபில்லட் மாதிரி ஒரு இருக்கும், ஒரு அந்த வளைவு மாதிரி ஒரு பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும், அதை மேலே பக்கம் வர மாதிரி நீங்கள் வச்சு போட்டு விட்ருங்க. போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒன்றுக்கும் க்ளீன் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி போட்டு விட்ருங்க, சரிங்களா? போட்டு விட்டு அதுக்கப்புறம் கப்பு வச்சு 2 ஸ்க்ரூ தான் இதுக்கு அலங்கி ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, 5 mm. நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அது மேலே கொஞ்சம் சீட் ஆகிற மாதிரி தட்டிக்கணும். அதுக்குள்ளே ஓரிங் ஃபஸ்ட்டு போட்டுடணும், அப்புறம் அந்த காப்பர் வாசர் போட்டுடணும். அது கொஞ்சம் தட்டி விட்டாச்சு. தட்டி விட்டதுக்கப்புறம் அடுத்த வாசர் எடுத்து நம்ம எல்லாத்துக்கும் போட்டு விட்டுறலாம். ஸோ நான் இப்போ வந்து கப்பு போட்டுடுறேன். ஒன்றுக்கு ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் 1 by 1. இந்த ஸ்க்ரூ போட்டு கரெக்டாக 2 பக்கமும். ஸோ வந்து ஜேசிபியில் பார்த்திங்கனாக்கா 4 பக்கமும் இருக்கும் ஸ்க்ரூ, 4 ஸ்க்ரூ இருக்கும். இதுக்கு 2 தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து 4 ஹோல்ஸ் இருக்குது வால் பிளாக் பாடியில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் சைடு அந்த ஓரிங்கை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம், சரிங்களா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் அந்த காப்பர் வாசரை வச்சுட்டு, காப்பர் வாசர் வந்து ஸ்பூல்லே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஓரிங்கை மட்டும் கரெக்டாக நீங்கள் உள்ளே
ஃபிட் பண்ணிடுங்க. ஸோ ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பூல் எடுத்து ஒவ்வொன்றா நம்ம மட்டும் வைக்க வேண்டியதான். இதில் ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது, நான் காட்டுவேன் அதை. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் என்னென்னா, ஸ்விங் சிலிண்ட்ரு ஸ்பூல் மட்டும் கொஞ்சம் தனித்துவமாக தெரியும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்பூலை வந்து கரெக்டாக ஸ்விங் சிலிண்டரில் கரெக்டாக வைக்கணும். அதை வைக்கல அப்படின்னாக்கா உங்களுக்கு பூமு ஸ்பீடாக இருக்காது, ஸ்விங் சிலிண்டர் ஸ்பீடாக இருக்கும். உங்களுக்கு கவனிச்சிங்கன்னா தெரியும், நான் சொல்லுவேன். ஸோ வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளாரிஃபை கிடைக்கும், எப்படி வால் பிளாக் வந்து ஓரிங் மாற்றணும் அப்படின்னு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வண்டிக்கு நீங்கள் ஃபுல்லாக நீங்களே மாற்றிடலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து நைட்டு வந்து இதை பாருங்க, அடுத்தது இது முடிஞ்சாச்சு. இந்த கப்பு போட போகிறோம். நைட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் நிறுத்தி பொறுமையாக ஒன் பை ஒன்னாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய வேலை ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஃப்ரண்ட் வால் பிளாக்லையும் அதே போல் அன்லோடர் வால்வெல்லாம் கழட்டி நான் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால டைம் ஆகிடுச்சு. ஸோ இந்த கப்பு போட்டு 4 ஸ்க்ரூவும் நம்ம போட்டுடலாம், பிரச்சனை கிடையாது. 4 ஸ்க்ரூவும் நல்லா டைட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஓரிங் போயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த கப்பு ஃபுல்லாக ஆயில் வந்துட்டு வெளியே வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போது நான் வந்து ஸ்பூலோட டிஃப்ரெண்ட் காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். அதை பாருங்கள், தெரியுதுங்க. இது எல்லாம் சேமாக தான் இருக்கும். அந்த ஒரு இப்போ இந்தாண்ட பக்கம் அது மட்டும் எல்லாம் சேமாக இருக்கும். இந்தாண்ட பக்கம் ஒரு ஸ்பூல் மட்டும் அந்த ஸ்லாட்டு கொஞ்சம் இருக்கும் பாருங்கள், கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அந்த ஸ்லாட்டு மேலே இருக்கிறது. அதே போல் ஃப்ரண்ட்டு லோடுறது கொஞ்சம் ஸ்ப்ரிங்கு பெருசாக இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். நம்ம வந்து ஸ்பூலை உள்ளே துருக்குறோம். கொஞ்சம் ஷேக் பண்ணி அப்படியே கொஞ்சம் தட்டி அப்படியே ஏற்றினோம்னா மேலே போயிடும். அவ்வளோதான். மேலே எல்லாத்தையும் நம்ம அந்த கப்பு போட்டு விட்ருக்கோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போட்டு விட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்பூலாக அந்த ஸ்பூலை வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து இன்செர்ட் பண்ணணும். எந்த லிவர் ஆப்ரேட்டோடது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும். அதேபோல் ஃப்ரண்ட்டு லோடருக்கும் பார்த்தீங்கன்னா பக்கெட்டுக்கும் ஃப்ரண்ட்டு பக்கெட் லோடருக்கும் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதுவும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதை பாருங்கள், இப்போ எடுத்துகிட்டு நான் வச்சது பாருங்கள், அது வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரண்ட் லோடரு. சரிங்களா? ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் போட்டு முடித்ததுக்கப்புறம் கப்பு ஃபுல்லாக வச்சு அசம்பிள் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதாங்க. இதோட நம்ம வந்து இந்த பேக்கோ எஸ்கார்டு வால் பிளாக்கு டிக்மேக்ஸ் ஒன்று பார்த்திங்கனாக்கா சீல் கிட்டு மாற்றுறது உங்களுக்கு, அதாவது ஓரிங் கிட்டு மாற்றுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒன்றுமே கிடையாது. டாப்பில் ஒரு 2 ஓரிங்கு, பாட்டமில் ஒரு ஓரிங்கு மாற்றிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க.